புதுச்சேரி அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வரும் தொல்லியல் பொருட்கள் கண்காட்சியில் 200 மில்லியன் ஆண்டுகள் பழமையான படிமங்களை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். உலக அருங்காட்சியக தினத்தையொட்டி புதுச்சேரி ஒயிட் டவுன் செயின்ட் லூயிஸ் வீதியில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் பழங்காலத்தை எதிர்காலத்தில் பார்த்தல் என்ற தலைப்பில் தொல்லியல் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் தாக்கூர் அரசு கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரியில் சேகரித்த தொல்லியல் பொருட்களை கண்காட்சியில் காட்சிப்படுத்தியுள்ளனர். 4 வகையான பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளோம். 1 மண்பாண்டங்கள், 2 உலோகங்கள், 3வது எலும்பு சம்மந்தப்பட்டது, 4வது ஃபாசில். இது இல்லாமல் வுட்டு எல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வைக்கல. ஒரு 4 ஸ்டாம்பெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இந்த 4ம் நாங்கள் 4 விதமாக செய்கிறோம். இக்கண்காட்சியில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த மனிதர்களை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்பட்ட முதுமக்கள் தாழியின் உடைந்த பாகங்கள், மனித எலும்பு துண்டுகள், 800 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி மக்கள் பயன்படுத்திய இரும்பு கத்திகள், 200 மில்லியன் ஆண்டுகள் பழமையான படிமங்களாக கிடைத்த கடல் சங்கு, கிளிஞ்சல் உள்ளிட்ட தொல்லியல் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கே நான் வரும்போது நிறைய பிக்சர்ஸ், ஸ்டோன்ஸ், ஃபாசில்ஸ், பழையங்காலத்து கன்ஸு, ஸ்வாட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் என் புக்கில் வர மாரி இருந்துச்சு. ஸோ படிக்கிறதுக்கு எஜுகேட்டடாக இருக்கும். புதுச்சேரி அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வரும் தொல்லியல் பொருட்கள் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். இந்த கண்காட்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறுகிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.